விஜய் வருகையை பொறுத்து தாங்க அதிமுக கூட்டணியுடைய நிலைப்பாடுகள் நடக்கும். நீங்க பேசுறத கேட்கும்போது நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளார வந்து விஜய் வந்துருவாருங்கிற டோன்லயே பேசுறீங்க. நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. ஸ்டாண்ட் நீங்க மாத்தவே இல்லை. ஆமா, அந்த கிரெடிட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமா. மத்தவங்க மாதிரி நீங்க வந்து பல்ட்டிலாம் அடிக்கல. நீங்க வந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. இப்போ வரைக்கும் என்டிஏ கூட விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சார் வருவாரு? பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு சார் எல்லாருக்கும். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் கூட டெல்லி பாஜக விஜய் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு முக்கியமான புள்ளியை வைத்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. பவன் கல்யாணம் வச்சு பேசுகிறாங்கன்னு பவன் கல்யாணம் வச்சு இப்போ பவன் கல்யாணம் பேசிட்டு தான் இருக்காரு. இந்த மும்முனை தாக்குதல் நடந்து தான் இருக்குது. கட்சிக்குள்ளே ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதோ தனியாக நின்று அமைச்சராகிடலாம், வானிலை அறிக்கை மாதிரி. நேற்று நிலவரம் தெரியுமா? என்ன சார் பேசுவாங்க, நடுவில் சொல்லுவாங்க. 41% ஆதவ் சொன்னார் அந்த கிறிஸ்மஸ் விழா. சொன்னாரா? அப்படி சொன்ன மாதிரி எனக்கு நான் ஞாபகம் இல்லை. இல்லை அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ, அதனால 41 எலெக்ஷன்ல நிற்க வேணாமே, தேவையில்லை. அப்போ அப்படியே முதலமைச்சர் ஆயிடலாம். டேரக்டா முதலமைச்சர் ஆயிருங்க. அப்படியே நேராக காரை விட்றா, கோட்டைக்கு விட்றா அப்படின்னு. அதனால நினப்பு பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் நாளுக்கு நாள் ஜுரம் அடிச்சு டெம்பரேச்சர் ஏறுற மாதிரி, தங்க விலை உயர்ற மாதிரி இவர்களுக்கு மட்டும் உயர்ந்துன்னே இருக்குது. ஏன் உயருதுன்னு கேட்டால் தெரியாது, எப்படி உயருதுன்னு கேட்டால் தெரியாது. ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. இவர் எம்ஜிஆரை தூக்கின்னு வராரு. எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர். நாங்களும் போது ஊயின்னு தூக்கின்னு வராருல்ல. எம்ஜிஆரை தூக்கிட்டு இவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தது டீப்பாக கிராமந்தோறும் விஜய் கட்சி ஆரம்பித்தது தெரியல, பல பேருக்கு தெரியல. இன்னும் அதே அவர் கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா அவர் பிரச்சாரம் போனால் தானே தெரியும். இந்த சமூக வலைதளங்கள் வர்றது, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டுறதுலாம் வந்து கிராமத்தில் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இவர் எம்ஜிஆரை தூக்கின்னு தீய சக்தி திமுக ஒழிக்கணும்னு வந்தால் அந்த ஜனங்க பார்த்துச்சுன்னா, அம்மாவுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் யாரும் இல்லை, தம்பி விஜய் சேர்ந்துருக்குது, ரைட்டு, கண்டிப்பாக திமுக வீழ்த்தணும், ரெட்டை இலைக்கு அங்கே ஓட்டுன்னு போட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. நான் டிஎம்கே ஏடிஎம்கே ஐடிவிங்கில் இருந்தாலும் அந்த வேலையை செய்வேன். எம்ஜிஆரை அழைத்து கொண்டு வரும் விஜய்க்கு எம்ஜிஆரின் ஆதரவு பெற்ற சின்னமான ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு போட்டு அடிச்சு போட்டுருணும். விஜய் எம்ஜிஆர் படத்தை வச்சு போட்டுருணும். நீ சொல்கிறல்ல